Hi guys, welcome to Kavin Tamil Gaming. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ரீமாஸ்டரோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். பார்ட் 4 ஆ 5 ஆடா 5 தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ எப்பவும் போல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சோ உங்களுக்கு மார்வெல் பிடிக்குமா? அவெஞ்சர்ஸ்ல யார் பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ்ல யார் பிடிக்கும்? நான் வந்து இப்போ இதுல கேட்க போறேன். நோ வே ஹோம் ஸ்பைடர்மேன் பிடிக்குமா? இல்லை வந்து ஃபஸ்ட்டாக வந்த 2012 ஸ்பைடர்மேன் பிடிக்குமா? இது ஐயோ சாப்பாடு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கேன். ஐயோ ஒரே ஒரு தண்ணி தான் இருக்கு ஐஸ். ஹரிஷ் பக்கத்தில் தான் இருக்காரு. ஹரிஷ் ஹாய் சொல்கிறா, சத்தமா சொல்கிறா. சரி இப்போ நான் போய் தண்ணி பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதனால மீன் பிடிக்க போகிறோம். ஒரு அனிமலை பெட்டாக போகிறோம். ஹரிஷ் பற்றினா தொலைஞ்சிருவார் நினைக்கிறேன். கீழே விழுந்தேன்னா நான் செத்து போயிடுவேன். ஐயோ நினச்ச மாதிரியே போயிடுச்சு. மேலே போ. தப்பிச்சிட்டேன் கைஸ். ஒரு வழியா. ஹரிஷ் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன். ஹரிஷ் எங்க இருக்கீங்க? நாம வீட்டுக்குள்ள தான் ஒரு நீதால. எங்க? பின்னாடி முட்டி எடுக்க போறேன். டேய் அதெல்லாம் இல்ல. இப்போ வந்து ஹரிஷோட தம்பி சாய் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா பேசிட்டு தான் இருக்காரு. அது நான் கிடையாது, இங்கே வரு. முன்னாடி ஓடுறதுதான் நானு. அது இல்லடா, பின்னாடி இருக்கேன் பாருடா. அதான் நான் அப்பவே சொன்னேன். ஹரிஷ் வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்காரு இப்போ. சரி இப்போ நம்ம வந்து எந்த அனிமலை பெட்டாகலாம்? ஹரிஷ் யானையை பெட்டாகலாமா? ஓகே நம்ம இப்போ யானையை பெட்டாக்கலாம். எப்படி பெட்டாக்கணும்னா அதான் உங்கள் பேக் பேக்குள்ளே போய்க்கோங்க. இப்படி அடுத்து வந்து கிராஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேடில்லாம் ஃபஸ்ட்டில் ஒரு அதெல்லாம் சேடில் ஒன்று இருக்கும். அதை கிராஃப்ட் பண்ணிடுவாங்க. நான் ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஏதாவது அனிமல் கிட்ட போங்க. இதான் யானை இருக்குது பார்த்தீங்களா? கிட்ட போயிட்டு கேப்சர் கொடுத்தீங்கன்னா அப்படித்தான் கேப்சர் ஆயிடுச்சு. இப்போ இது என்னோட யானை. இப்போ ஹரிஷ் பின்னாடி உட்கார்றான். அதை பண்ணவே இல்லை. பின்னாடி உட்கார அப்படியே. யாரும் துரத்துல. நீ ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு போ. கிட்ட வராத யானை அடிக்கிட்டு வந்தேன். இப்போ ஹரிஷா யானை அடிச்சிட்டு இருக்கு, அது தெரியாமல் இருக்காரு. இப்போ நான் இதை உள்ள பார்க் பண்ணிட்டு ஓகேங்க. இந்த வீடியோ நம்ம ஈஸியாக பார்த்தீங்களா? ஈஸியாக அதை பற்றி. ஸோ நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் அந்த போர்ஷனை நான் எங்கே வாங்கினேன்னா இங்கே ஒரு தெரிஞ்சேன் தான். இங்கே இந்த ஹாஸ்டன் ஒருத்தர் இருந்தானே, அவன் தான் நினைக்கிறேன். இவன் தாங்க. இவங்கிட்ட தான் ஷாப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. என்கிட்ட போயிட்டேன். அடுத்துதான் நிறையா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரோப்ளாக்ஸ் வச்சுக்கிட்டு இல்லைனா தான் மேலே காயின்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இதை வாங்கிக்கிறேன். ஹங்க்ரி போர்ஷன் இப்போ ஃபுல்லாக போட்டுங்களா? ஃபுல்லாக ஆகும். இங்கே பாடுறா அரிசி. இதை போடுறா. இதேதானா? அப்படியே பார்த்தீங்க. இதை பார்த்தீங்கன்னா இதோ பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி வெறுங்கை எடுக்கணும்னு தெரியாது. இந்த போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருப்பீங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாது. தான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல அமுக்கினாலே போயிடும். அவ்வளோதான். இவன் தொலை தாங்கலைங்க. தண்ணி வேணுன்றான், சாப்பாடு வேணுன்றான். ஒரு சொட்டு பாரு. ஒரு சொட்டா தண்ணி. ஹரிஷ்கிட்ட தண்ணியே இல்லை. தண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. முட்டை எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் போய் தண்ணி குடிக்கலாம். நானும் செத்து போயிடுவேன். சாப்பாடு இல்லை. சரி நான் வந்து போர்ஷன் ஹங்க்ரி போர்ஷன்
ஃபுல்லாயிரும். ஏடா ஃபுல்லாக மொத்தம் 15 தான் ஏறி இருக்கு. துரோகம் பண்ணிட்டாங்க guys. துரோகம் பண்ணிட்டாங்க guys. எங்கடே இருக்கா? நீ தான் ஓடிட்டு நீ. அரிசிக்கு எடுத்து கொடுத்து ஃபஸ்ட்டு இது போகவே கூடாது, இது போகணும். அரிசி ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணிட்டாரு. இப்போ யானைகிட்ட போய் ஏதாவது பண்ண மிச்சம். அரிசி என் பின்னாடி வாடா டே, அரிசி என் பின்னாடி வாடா டே. நீ அந்த ஆள் எடுத்து வா போ. ஆள் எடுத்துட்டே வானே. இங்கே இன்னொரு யானை இருக்குமே. ஐயோ இன்னொரு யானை இருக்காது. இருக்கு இன்னொரு யானை. ஹரிசம்மா கூப்பிட்டாங்க போல. அப்பா பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த சாய் என்கிட்ட அடி வாங்க போறான். யானை இங்க இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். பின்னாடி இருக்கு யானை. ஆனா இப்போ இது ஹரிஸ்க்கான யானை, அதனாலதான் விட்டு வச்சிருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு என்ன அடுத்து என்ன பண்ணுறதா இருந்தோம். நம்ம ஒன்று அனிமல்ஸை பிடிக்கணும், இன்னொன்று வந்து மீன் பிடிக்கணுமா? மீன் பிடிக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போ வந்து மீன் பிடிக்கிறது எப்படின்னா, இங்கே போயிட்டு கிராஃப்ட் இங்கே போயிட்டு இங்கே ட்ராப்ஸ் இருக்கும். ஃபிஷ் ட்ராப் இதை பில்ட் பண்ணிடணும். இதை போயிட்டு வைக்கணும். இங்கே பக்கத்தில் ஓகே வச்சு பில்டு ஐயோ நம்ம இதை வீட்டிலேயே. சரி இது உள்ளே இதில் வீட்டு இருக்கான்னு பார்க்குறேன் பிளான்ட் பாக்ஸ் வந்து அவங்களாம் செடி இதெல்லாம் வச்சுப்பாங்க. ஹரிஸ் வந்துட்டாரு. ஆனால் பாதிலே தொலைஞ்சு போயிட்டாரு. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இங்கே அயன் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஹரிஸ் இப்போ கேமுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து அவர் ஃபோனில் வந்து சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. நம்ம இதுக்கு வா. அந்த ஸ்பான் ஆகிற பிளேஸ் வந்து ரொம்ப தூரம். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாயிலே வர முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் வாய் வர மாட்டேங்குது. லைக் பண்ணுங்க. வீட்டே இல்லை இங்கே. வில்லேஜில் தான் இருக்கேன். வா அங்கே நான் பக்கத்தில் மில்லில் இருக்குமா? மில்லில் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது. மில் கிறிஸ்டஸ் சர்ச்சு. நீங்கள் வந்து ஹெல்த்தே இல்லாமல் வில்லேஜ் வந்திருக்கீங்கன்னா டக்குன்னு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குதா காமிக்க ஒரு சொல்லுங்க. வீட்டுக்கு அழைச்சிருச்சு. அந்த வந்து ஹரிஸ் மாட்டிக்கிட்டாரு போல. ஓடி வந்து அதில் அடிக்க இங்கே இருக்கிற வீட்டில் அப்படியே ஓகே. இப்போ இதை போய் நம்ம ஃபிஷ் ட்ராப் கிட்ட வச்சுருவோம். ஃபிஷ் ட்ராப் எங்கே வச்சோம்? அந்த ஆருக்கு ரொம்ப தூரம் பக்கத்துலேயே தான் இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் மட்டும் பண்ணலனா இந்த சேனலே ஓடாமல் போயிடும். இப்போ ஏதாவது கிடைக்கணுமே.
இந்த கோழிக்கு வந்து சீக்கு வந்து செத்து போயிடும். ஏன் ஒரு உயிரை கொல்றீங்க? லைக் பண்ணி விட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு. இப்போ தண்ணி வேற இல்லை, சாக மாதிரி தான் அப்பா பேசாதீங்கப்பா. சீக்கிரமே அதில் வந்து மீன் மாட்டும். மீன் மாட்டும் போது நதியில் வருது. நரி இந்த கேம்ல இருக்கானே தெரியலையே. அயனும் கோலும் பனிக்கரடியா கைஸ்? பனிக்கரடி ஆல்ரெடி பனிக்கரடியை ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு கைஸ். அவரு டேம் பண்ணிட்டாரு. டேம்னா என்னன்னு தெரியும்? மைன்கிராஃப்ட் தண்ணி பாதி காருக்கு சத்தம் கேட்குது. இப்போ நம்ம நைஸாக இந்த கோல் எடுத்துட்டு ஓடிடுவோம். அதாடி பாம்பு பாம்பு. அது நதி இல்லடா, கரடி. பனிக்கரடி. எங்க இருக்க? எங்க இருக்க நீ? நான் யானையை உள்ளதான் வச்சிருக்கேன். ஸோ டேம் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபிஷ் ட்ராப் வச்சிருக்கேன். ஃபிஷ் மாட்டோம்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவும் சத்தம் போடுறாங்க. அச்சோ போச்சு. எங்க தண்ணி வரல போச்சா? முடிஞ்சு. லாஸ்டா எங்க இருக்கு நான் வரேன். ஆஹா ஹெல்த் ஃபுல் ஆயிட்டேன். எங்க செத்துருவேன் போலங்க. ஐயோ தண்ணி தான் இருக்கு. தண்ணி கிட்ட நான் இல்லடா, அதான் சாக போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போச்சு, செத்துறேன் கைஸ். இன்னொரு தேவை என்கிட்டயே தான் ஸ்பான் ஆகுறேன். ஆத்தாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஹரிஸ் வந்து ஒரு வாட்டர் மெலன் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம அடுத்த பாட்டில் வந்து இப்போ இந்த பாட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சிட்டோம், நிறைய விஷயம் பண்ணிட்டோம். இந்த 10 நிமிஷம் வேறு ஆயிடுச்சு. அப்புறம் நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் கைஸ். எவ்வளோ நேரம் வீடியோ போடுறது? அதாவது 5 நிமிஷம் கீழே சொல்லாதீங்க, அப்புறம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி சொல்லுங்கள். சொல்கிறதுனா ஏதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. அதில் எத்தனை லைக் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனை எப்போ மாட்டிருக்கு அதெல்லாம் காட்டுறேன். பாய் ஃப்ரம் VKTG. பாய்.